இதுவும் நமக்கு பொல்லாதவன் மாதிரியும் அசூரன் மாதிரியும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படம் கம்போசிங் அப்போது ஸ்ரேயஸ் வந்து கூப்பிடுவார், ரீ ரெக்கார்டிங் பண்ணோம் சார் அப்படின்னு. ஓகே, எங்கேயோ சார் ஷூட்டிங்கில் இருக்காங்கன்னொடனே ஃபாரின் கூப்பிட்டு போவார் ஸ்ரேயஸ். நம்ம ஜப்பானா அமெரிக்காவா எங்கே கூப்பிட்டு போவார் அப்படின்னா தேனியில் வந்து சங்கராபுரம் கூப்பிட்டு போயிட்டு அங்கேயே அவங்க கேரவேனில் கம்போஸ் பண்ணோம். ஒரு 15 நாள் உட்காந்து ரீ ரெக்கார்டிங் வாசிப்போம். அது மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு டீமு. எல்லா ஆக்டர்ஸுமே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அருண் விஜய் சாராக இருக்கட்டும், பார்த்திபன் சாராக இருக்கட்டும், சத்யராஜ் சார் வந்து ரொம்ப ஸ்டைலாக இருக்கார் இந்த படத்தில். நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன் தனுஷ் சார் கிட்ட, செம்ம ஸ்டைலாக இருக்கார் இந்த படத்தில் அப்படின்னு. ஷாலினி என்னோட ஃப்ரெண்டு, அவங்களும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு பயங்கரமான சீன் இருக்கும், சிங்கிள் ஷாட் சீன் வந்து அப்படியே வெலாசிருக்காங்க. ஸோ நைஸ் ஷாலினி. அப்புறம் நித்யா மேனன் திருச்சிற்றம்பலம் காம்பினேஷனுக்கு அப்புறம் திருப்பி சேர்ந்துருக்காங்க. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது.